எஸ். சொல்ல பாத்தியா? டேய், இப்ப எதுக்கு நீ என்ன பார்த்து எஸ்ன்னு சொன்ன? வெள்ளக்காரமா இருக்கீங்களா? இந்த லவுட் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல் என்னடா இருக்கு? பேப்பர் ரோஸ்ட். 2 பேப்பர் ரோஸ்ட் கொண்டு வா. 2 பேப்பர் ரோஸ்ட். எஸ். டேய், அப்படியே கொத்தமல்லி சட்னி இருந்தா கொண்டு வா. 2 கொத்தமல்லி டேய், சட்னி. போடா. ரவி, இந்த ஹோட்டல்ல நீ பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டது இல்லையா? நல்லா இருக்குமா? சூப்பர். நாக்குல பட்டா அப்படியே கரைஞ்சு போயிடும். அவ்வளவு மெல்லிஸ்பா. தினம் 2 பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டோம்னா இவருக்கு ரொம்ப நல்லது. ஐயோ, பேப்பர் ரோஸ்ட் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு. ஆமா, லிவர் ஞாபகம் சொன்னது. பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு. யாருக்கா? ஹோட்டல் நடத்துறவனுக்கு. டைம் என்ன ஆகுது? இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வரதில்லை. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்பா. ஏன் போறது? போறது காசு இல்லாம தான் இங்க வந்தோம். பேப்பர் ரோஸ்ட். டேய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன கொண்டு வந்த? திஸ் பேப்பர் ரோஸ்ட். திஸ் பேப்பர் ரோஸ்டா? இது பேப்பர் ரோஸ்டாடா? பேப்பர் ரோஸ்ட்னா எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? கண்ணாடி மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கம் தெரியணும், அந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் தெரியணும். அதாவது பேப்பர் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பேப்பர் இருந்தா நான் சொல்லிடுவேன். இதோ இருக்கே. அண்ணே, அட கூடாச்சு. வேண்டாண்ணே. வேண்டாண்ணே. நான் சொல்றது கேளுங்கண்ணே. அட பொண்ண கேளுடா. என்னையா இது? எங்க அண்ணனோட பெஞ்சஸ் இருப்பங்க. தைக்கிறதுக்காக கடைக்கிறது போறங்க. ஆமா, இவங்க அண்ணன் ராமரு, இவர் பரதரு செருப்படுத்திட்டு அப்படியே ஊர்வலம் வர்றாரு. ஓ, இன்னைக்கு நான் நிதானத்துல இருந்தங்காட்டி பரவாயில்ல. குத்து மதிப்பா ஒரு போதையில் இருந்து இதை தந்தூரி சிக்கன் எடுத்து கடிச்சிருந்தா என் பல்ல என்ன ஆகிறது? சாரி சார்.